வணக்கம் நண்பர்களே, நான் பாவேந்தன். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் சால்வ்டு கொஷின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம் இன்றைக்கி. ரைட், வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் 2012 கொஷின் பேப்பர். அதோட கோடு 12EG02. உங்கள்கிட்ட கொஷின் பேப்பர் இருந்தால் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஷின் நம்பர் 5 பாருங்கள். A body of mass 10 kg moving with a velocity of 1 meter per second is acted upon by a force of 50 Newton for 2 seconds. Okay, the final velocity of the body, final velocity கேட்குறாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது டைனமிக்ஸில் வருது. டைனமிக்ஸில் ரெண்டு பார்ட், கினமேட்டிக்ஸ், கைனட்டிக்ஸ். ஓகே, இது கைனட்டிக்ஸில் வருது. ரைட்டா, கைனட்டிக்ஸுங்கிறது இன் அடிஷன் டு ஆக்சலரேஷன், வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ரைட்டா, ஸோ இது கைனட்டிக்ஸில் இருக்க ப்ராப்ளம். இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ரைட்டா, ஸோ கினமேட்டிக்ஸில் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கண்டிப்பாக தெரியணும். 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே ஓகே, லுக் அட் திஸ். இதுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகே, ஜென்ரலாக கினமேட்டிக்ஸில் இந்த 3 ஈக்குவேஷனும் ப்ரீடாமினன்ட். இது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நம்ம இந்த 3 ஈக்குவேஷனில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, இப்போது யூனிஃபார்ம் மோஷன் ஒன்று இருக்குது. ரைட்டா, யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆக்சலரேஷன் 0. ரைட்டா, இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லேயே நீங்கள் ஆக்சலரேஷன் ஏ 0வாக வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும். அதாவது யூனிஃபார்ம் மோஷனுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். அதாவது என்னென்னா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ரைட்டா, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன், இதுதான். ரைட்டா, ஸோ இந்த 3 ஈக்குவேஷனில் ஏவை 0வாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். ரைட், இப்போது இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராப்ளமில் பாருங்கள், மாஸ் 10 kg, இனிஷியல் வெலாசிட்டி 1 meter per second. ஓகே, அண்ட் ஃபோர்ஸ் ஆக்டட் அப்பான் பை எ ஃபோர்ஸ் 50 Newton சொல்லிட்டாங்க. ரைட்டா, ஃபோர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் தெரியும், ஆக்சலரேஷனை கண்டுபிடிங்க. A ஈக்குவல் டு 50/10, 5 meter per second square. இதுதான் ஆக்சலரேஷன். ரைட்டா, ஸோ இப்போது இந்த 3 ஈக்குவேஷனில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். சிம்பிளஸ்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் த சிம்பிளஸ்ட். ரைட்டா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதோட சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ V இஸ் ஈக்குவல் டு U ப்ளஸ் AT. டைம் உங்களுக்கு 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. V ஈக்குவல் டு U ப்ளஸ் ATயில் உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி? இனிஷியல் வெலாசிட்டி 1 ப்ளஸ் A 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 5 meter per second square, இன்ட்டு டைம் டேக்கன் 2. ரைட், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 11 meter per second. இதுதான் ஆன்சர். ஓகே, 11 meter per second. Okay, this is the answer. Okay, next problem வாங்க. If two bodies, one light and the other heavy, have equal kinetic energies, which one has a greater momentum அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று லைட்டு, இன்னொன்று ஹெவி. ரைட், பட் ரெண்டுக்குமே கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போது மொமெண்டம் எப்படி இருக்கும், எதில் அதிகமாக இருக்கும், எதில் கம்மியாக இருக்கும்னு கேட்குறாங்க. ரைட், இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2. ஆப்ஜெக்ட் 1 லைட்டுன்னு வச்சுக்கலாம், ஆப்ஜெக்ட் 2 ஹெவின்னு வச்சுக்கலாம். ரைட், அவங்க ப்ரொப்போர்ஷன்லாம் கொடுக்கல, ஒன்று லைட்டு, இன்னொன்று ஹெவின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நார்மலாகவே ஒன்று அசியூம் பண்ணிக்கலாம். லைட் ஆப்ஜெக்ட் mkg மாஸ்ன்னு வச்சுக்கலாம், ஹெவி ஆப்ஜெக்ட் அதை விட டபுள் மடங்குன்னு வச்சுக்கலாம், 2 mkg அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், இதோட வெலாசிட்டி V1, இதோட வெலாசிட்டி V2. ரைட்டு, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்க கண்டிஷன்னா, கைனட்டிக் எனர்ஜி சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் 1 இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த அதாவது ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் 1 கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 2ஓட கைனட்டிக் எனர்ஜி. ஸோ half m V1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு 2m. அதாவது இந்த 2m ஏன் போடுறோன்னா, இந்த ஹெவி பாடியோட மாஸ் 2mனு தான் வச்சுருக்கோம். ரைட்டா, ஸோ 2m இன்ட்டு V2 ஸ்கொயர். ரைட்டா, அப்போ அதை சிம்ப்ளை பண்ணால் இது வருது. ரெண்டுமே சேம் தான். ஓகே, ரெண்டுமே சேம் அப்படிங்கும்போது mv1 ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு mv2 ஸ்கொயர்
So we will have a relation for V2 in terms of V1. V2 equal to V1 by root 2 வருதா? இதை simplify பண்ணா ஓகே. இதுக்கப்புறம் come to find out the momentum of object 1 mass into velocity, ரைட்டா? ஆப்ஜெக்ட் 1ஓட மாஸ் வந்து m, வெலாசிட்டி v1. ஸோ m into v1 இதுதான் மொமெண்டம் ஆஃப் 1. சரி, மொமெண்டம் ஆஃப் 2 பார்த்தீங்க அப்படின்னா m2 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் 2m இன்ட்டு அதோட வெலாசிட்டி v2. ஸோ 2m இன்ட்டு இந்த v2க்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் v1 போட்டுக்கோங்க, ஏன்னா இதே ஃபார்மில் எழுதுகிற மாதிரி, ரைட்டா? ஸோ 2m இன்ட்டு v1 by root 2னு வருதா? ஸோ root 2 கேன்சல் பண்ணால் அங்கே மேலே ஒரு root 2 வரும். ஸோ மொமெண்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் 2 இஸ் ஈக்குவல் டு root 2 இன்ட்டு m v1, ரைட்டா? ஸோ ஆப்ஜெக்ட் 1ஓட மொமெண்டம் வந்து m v1, ஆப்ஜெக்ட் 2ஓட மொமெண்டம் வந்து root 2 இன்ட்டு m v1. ஸோ இது அதிகமாக இருக்குது, ரைட்டா? அதாவது ஹெவியர் ஆப்ஜெக்ட் 2 வந்து ஹெவியர் ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்டம் அதிகமாக இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈவன் லைட்டுக்கு m kgன்னு வச்சுட்டு ஹெவிக்கு வந்து 2mனு வைக்காமல் 3mனோ 4mனோ வச்சாலும் இதே மாதிரி ஒரு இதுதான் வரும், ரைட்டா? இல்லை 2mனு வைக்காமல் அதுக்கு கம்மியாக 1.1m, ரைட்டா? இது 1m, இது 1.1mனு வச்சாலும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் இந்த ஹெவியர் ஆப்ஜெக்டோட மொமெண்டம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் ஹெவியர் பாடி ஹேஸ் கிரேட்டர் மொமெண்டம்னு எழுதிடலாம், ஓகேவா? இது வந்து இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ் 2012. இதே 2012 பாலிடெக்னிக்லேயும் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்புறம் இதே மாதிரி வேறு ஒரு ப்ரொப்போர்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க, அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம், ரைட்? ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியர் பாடி ஹேஸ் கிரேட்டர் மொமெண்டம், ஓகே? ஸோ ஹெவி பாடி, ஸோ விச் ஒன் ஹேஸ் கிரேட்டர் மொமெண்டம்னு கேட்குறாங்க, ஹெவி பாடி. ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர், ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த கொஷின் பாருங்கள், 53வது கொஷின், ரைட்? அக்கார்டிங் டு த பிரின்சிபிள் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ் தி எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்பான் எ பாடி ஈஸ் அப்படின்னா அது என்ன? டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு ஃபோர்ஸை அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன்லே, ஓகே, அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன்லே எந்த இடத்துல வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம், டைரக்ஷன் மாறாமல், மேக்னிடியூட் மாறாமல், ஓகேவா? அப்படி மாற்றி வச்சா அந்த சேம் எஃபெக்ட், இனிஷியலாக என்ன எஃபெக்ட் இருந்துச்சோ அதே எஃபெக்ட் தான் கிடைக்கும், ரைட்டா? அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரைட்? எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இப்படி போகுது, ரைட்டா? சரி, அதாவது எஃப் நியூட்டன் இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இந்த டைரக்ஷனில் போகுது, ரைட்டு? இப்போது இந்த ஆப்ஜெக்டில் இந்த ஃபோர்ஸை அப்படியே நகர்த்தி வைக்கணும். எப்படி நகர்த்துறோன்னா வேறு எந்த பேராமீட்டரும் சேஞ்ச் பண்ணாமல், ரைட்டா? அதாவது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாமல் அந்த பாயிண்ட், பொசிஷன் பாயிண்ட்டை மட்டும் மாற்றி வைக்கணும். அதாவது இந்த இடத்துல ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இதே எஃப் நியூட்டனை இங்கே ஆக்ட் பண்ண வைக்கிறோம், ரைட்டா? ஸோ இப்போது இந்த எஃபெக்டும் சேம் தான், ரைட்டா? ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் சேம், இது பேரலாக வரல, ரைட்? ஓகே, லைன் ஆஃப் ஆக்ஷன் சேம். லைன் ஆஃப் ஆக்ஷனில் உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸை மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மாறாமல் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ அதோட எஃபெக்ட் மாறாது. இதுதான் பிரின்சிபிள் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ். அப்போ இதில் எந்த ஆப்ஷன் வரும்? ஸோ த சேம், அதாவது த எஃபெக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அப்பான் எ பாடி இஸ் த சேம் அட் எவ்ரி பாயிண்ட் இன் இட்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஓகே? நெக்ஸ்ட்டு இந்த 54வது கொஷின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் நார்மல் ரியாக்ஷன் இஸ் நோன் ஆஸ் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டா? இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எல்லாருக்குமே தெரியும், ரைட்டா? அதாவது மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை நார்மல் ரியாக்ஷன், ரைட்டா?
ஸோ this is the ratio of limiting friction F. இதுதான் limiting friction, நார்மல் ரியாக்ஷன் M. இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க, ரைட்டா. இதை இன்னொரு மாதிரியும் அவங்க கொடுத்துருக்கலாம். tan ஆஃப் ஃபை, ஃபைங்கிறது ஃப்ரிக்ஷன் ஆங்கிள், tan ஃபை மியூ இஸ் ஈக்குவல் டு tan ஃபை, எப்படி வேணும், ரைட்டா. ஸோ இப்போ இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு மாற்றி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் போட்டுறக்கூடாது, ரைட்டா. ஸோ F/R வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான். இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுக்காம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபை கொடுத்துருந்தா அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டேஞ்சன்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருந்தா அந்த ஆப்ஷன் கரெக்ட், ரைட்டா. ஸோ டேஞ்சன்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம், இல்லை சாரி இது வந்து கரெக்ட் ஆன்சர் கிடையாது, ரைட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A ball of mass 1 kg moving with a velocity of 2 meter per second collides directly on a stationary ball of mass 2 kg and comes to rest after impact. The velocity of the second ball after impact will be எவ்வளோன்னு கேட்குறாங்க, ரைட்டு. இங்கே 55th ப்ராப்ளம் பாருங்கள், ரைட். So mass of first body 1 kg, right? So a ball of mass 1 kg moving with a velocity 2 meter per second. Second mass வந்து 2 kg, அதோட velocity எவ்வளோங்கிறது தெரியும். சாரி, அது ஸ்டேஷ்னரி பால்னு சொல்கிறாங்க, அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0, ரைட்டா. ஸோ இப்போ இதில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமை யூஸ் பண்ணணும், ரைட்டா. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன அப்படின்னு சொன்னால், டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் பிஃபோர் இம்பேக்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் போத் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப்டர் இம்பேக்ட், ரைட்டா. சரி, M1 U1ங்கிறது ஃபஸ்ட்டு பாலோட மொமெண்டம், ஓகேவா, இனிஷியல் மொமெண்டம். இது செகண்ட் பாலோட இனிஷியல் மொமெண்டம் M2 U2. சரி, இது ஃபஸ்ட்டு பாலோட ஃபைனல் மொமெண்டம், அதாவது ஆஃப்டர் இம்பேக்ட். இது செகண்ட் பாலோட ஃபைனல் மொமெண்டம் ஆஃப்டர் இம்பேக்ட், ரைட்டா. இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பாலோட மாஸ் 1 kg கொடுத்துருக்காங்க, அது 2 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, ரைட்டா. சரி, போய் செகண்ட் பாலில் அது மோதுது. செகண்ட் பாலோட மாஸ் கொடுத்துருக்காங்க 2 kgன்னு, அது ஸ்டேஷ்னரி பால்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேஷ்னரி பால்னால் அதோட இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியலுக்கு இனிஷியல் வெலாசிட்டிக்கு U போடுங்க, ஃபைனல் வெலாசிட்டிக்கு V போடுங்க, ரைட்டா. ஸோ சஃபிக்ஸுங்கிறது ஃபஸ்ட் பால், இது செகண்ட் பால், ரைட்டா. சரி, இதோட இனிஷியல் வெலாசிட்டி 2, U1 = 2, U2 இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பால் அது 0, ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி, இப்போ இதோட ஃபைனல் வெலாசிட்டி 0. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பாலோட மோதினதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா. ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, செகண்ட் பால் தான் அதுக்கப்புறம் மூவ் ஆகுது, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாலுக்கு V1 0, ஃபைனல் வெலாசிட்டி 0, செகண்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டியை நாம் கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா 1 × 2 + 2 × 0 is equal to 1 × 0 + 2 × V2. So V2 is equal to 1 meter per second. So this is our answer, 1 meter per second. Okay. Next question paper வாங்க. 2012 Polytechnic, ரைட்டா. இதோட கோடு வந்து 12PT02, ரைட். ஓகே, இதில் வந்து 21வது கொஷின் பாருங்கள். 4 forces P, 2P, 3P and 4P act along the sides of a square taken in order. The resultant force is என்னன்னு கேட்குறாங்க, ஓகே. இதுதான் சொல்யூஷன். இப்போ டேக்கன் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஸ்கொயரை வரைஞ்சி எப்பவும் போல் ஹரிசாண்டல் இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னே வச்சுக்கோங்க, ரைட்டா. இதுலேருந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை வரைங்க, P, ரைட்டா. அடுத்த சைடு இது, ரைட். ஸோ டேக்கன் இன் ஆர்டர்னால் P ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை இந்த டைரெக்ஷனில் வரைஞ்சோன்னா அடுத்தது அதோட கண்டினியூஷனாக இப்படி தான் போகணும், ரைட்டா. இப்படி வரக்கூடாது, ரைட்டா. அதுதான் டேக்கன் இன் ஆர்டர். இந்த பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்லாம் படிச்சிருப்பீங்க, டேக்கன் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ எத்தனை சைடு இருந்தாலும் அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும், அதுதான் டேக்கன் இன் ஆர்டர்.
அந்த ரிசல்டன்ட் மட்டும் ஆப்போசிட் ஆர்டரில் வரும்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, இப்போ இது வந்து டேக்கன் இன் ஆர்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பி இந்த டைரெக்ஷனில் இருக்குது, 2p 3p அண்டு 4p, ரைட்டா? டைரெக்ஷனை மாற்றிடாதீங்க, ரைட்? ஓகே. இப்போ இதில் என்ன சிம்பிள் தான் இது, ஹரிசான்டல் சம்மேஷனை கண்டுபிடிக்கிறீங்க, வெர்டிக்கல் சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், ரைட்டா? ஸோ ஹரிசான்டல் என்ன அப்படின்னு சொன்னால் இது ப்ளஸ் பி பாசிட்டிவ் டைரெக்ஷன், அடுத்து 3pங்கிறது நெகட்டிவ் டைரெக்ஷனில் போகுது, ஸோ p மைனஸ் 3p மைனஸ் 2p, ரைட்டா? அதே மாதிரி வெர்டிக்கல் சிக்மா வி அப்பர் டைரெக்ஷனில் போனால் 2p பாசிட்டிவ், இது டவுன்வர்ட்ஸு மைனஸ் 4p, 2p மைனஸ் 4p மைனஸ் 2p, ரைட்டா? ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா வி ஸ்கொயர், ரைட்? ஓகே, இது 2p போட்டிங்க அப்படின்னா 4p ஸ்கொயர் ப்ளஸ் 4p ஸ்கொயர் தட் இஸ் 2. ஸோ 2 வந்து ரூட்லேருந்து வெளியே வராது, மற்ற 4ம் p ஸ்கொயரும் வெளியே வந்துடும், 2pயாக வெளியே வந்துடும். ஸோ ரூட் 2 இன்ட்டு 2p, 2 ரூட் 2p, இதுதான் ஆன்சர். ஓகே, இதுதான் 2 ரூட் 2p, இதுதான் ஆன்சர் அதுக்கு. ஓகே, இது சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து அந்த ஈக்குவேஷன், அதாவது ரிசல்டன்ட் என்ன ஈக்குலிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த ரிசல்டன்ட்னு கேட்கலாம். ஓகே, வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் த ரிசல்டன்ட் மேட் வித் த ஹரிசான்டல் அப்படின்னு கேட்கலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் சிக்மா வி பை சிக்மா ஹெச்னு வரும், ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த கொஷின் 22வது கொஷின் பாருங்கள். எ பாடி ஆஃப் மாஸ் 10 kg மூவிங் வித் அ வெலாசிட்டி 1 meter per second is acted upon by a force of 50 Newton for 2 seconds. The final velocity is எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இதே ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் வித் த சேம் நியூமரல்ஸ். 2012 இன்ஜினியரிங் காலேஜ் கொஷின் பேப்பர் அது, இது 2012 பாலிடெக்னிக் கொஷின் பேப்பர், ரைட்டா? ஸோ ரெண்டுலேயுமே வந்து சேம் ப்ராப்ளம், சேம் நியூமரல்ஸு கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ அதோட சொல்யூஷன் இது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 11 meter per second, ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 24வது கொஷினை பாருங்கள். இஃப் 2 bodies, one light and other heavy, have equal kinetic energies, which one has a greater momentum? இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதே ப்ரீவியஸ் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் 2012 கொஷின் பேப்பரில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, ஹெவியர் பாடி ஹேஸ் ஆல்வேஸ் ஹேஸ் கிரேட்டர் மோமெண்டம், ரைட்டா? ஸோ கைனட்டிக் எனர்ஜி சேம், ரெண்டுக்குமே கைனட்டிக் எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாவே த ஹெவியர் பாடி வில் ஹாவ் கிரேட்டர் மோமெண்டம், ரைட்டா? ஸோ அதுக்கான இது டெரிவேஷன் நம்ம முன்னாடி பார்த்தோம், ப்ரூஃபு. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து ஹெவி பாடின்னு போட்டுடலாம், கிரேட்டர் மோமெண்டம் ஹெவி பாடி. ஓகே, இதே மாற்றி கேட்கலாம், லெஸ்ஸர் மோமெண்டம் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் லைட் பாடின்னு எழுதணும், ரைட்டா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் அ செமி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஃப்ரம் த பேஸ் இஸ் 4r/3π, ரைட்டா? 4r/3π இது வந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. நம்ம 2017 பாலிடெக்னிக் கொஸ்டின் பேப்பரில் அதை கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க, ரைட்டா? செமி சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட கோஆர்டினேட்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட கோஆர்டினேட் என்னன்னு கேட்டாங்க. அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், ரைட்டா? இப்போ ஜென்ரலாக கேட்டால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக இதில் கேட்டிருக்காங்க. ஸோ 4r/3π, இந்த 4r/3πங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. செமி சர்க்கிளாக இருந்தாலும் சரி, குவார்ட்டர் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, இந்த 4r/3π மறக்கக்கூடாது, ரைட்? ஓகே, சரி. அடுத்து பாருங்கள் இந்த ப்ராப்ளம் 23வது ப்ராப்ளம். இந்த 23வது ப்ராப்ளமில் கிவன் டேட்டாலாம் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷின் மாதிரி இருக்குது, பட் ஆன்சர் வருது. பட் கிவன் இது வந்து கிவன் ஆன்சர் ஒன்று இருக்குது, பட் ப்ராக்டிக்கலி திஸ் இஸ் நாட் பாசிபிள். அது ஏன்னு நான் சொல்கிறேன், பட் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இதை தான் நோட் பண்ணி ஆகணும், ரைட்டா? ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். A particle starts with a velocity of 2 meter per second and moves on a straight line track with a retardation of 0.1 meter per second. Retardation அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆக்சலரேஷன், அதாவது ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ரைட்டா? ஆல்ரெடி அது வந்து இவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா
இதை இனிஷியல் வெலாசிட்டியாக வச்சுக்கணும். 2 மீட்டர் பர் செகண்ட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் அப்படின்னா இது ரிட்டார்டேஷனுங்கிறது நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ ஏ வேல்யூ என்னன்னா -0.1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரைட்டா? நம்ம யூஸ் பண்ண போகிறது அதே அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குல்ல, அதே ஈக்குவேஷன் தான். அதில் ஏக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த மைனஸ்லாம் வந்து ஃபார்முலாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். ரைட்டா? ஸோ ஃபார்முலாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை எப்படி நம்ம இந்த வெர்டிக்கல் மோஷனுக்கெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ ஏங்கிறது -0.1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரைட்? The time at which the particle is 1.5 meter from the starting point would be எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ஆன்சர் வருது. ஓகே, பட் இந்த ஆன்சர் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிறது தெரியல. 1 செகண்டுன்னு ஒரு ஆன்சர் வருது. அந்த 1 செகண்டு தான் கரெக்டாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக கான்செப்சுவலாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி 2 மீட்டர் பர் செகண்டில் போய்கிட்டு இருக்கு. ரைட்டா? சரி, 2 மீட்டர் பர் செகண்ட்னா ஒரு செகண்ட்லேயே 2 மீட்டர் போயிடுது. ஒரே செகண்ட்லேயே 2 மீட்டர் போயிடுது. ஓகேவா? அப்போ அவங்க வந்து 1.5 மீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ ஒரு செகண்டில் 2 மீட்டர் போயிடுதுன்னா 1.5 ஒரு செகண்டை விட கம்மியாக தானே ஆகும். அப்போ இந்த 40 செகண்ட் அந்த மேத்தமெட்டிக்கலாக போடும்போது இந்த 40 செகண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்சர்ஸாக வருது. ஓகேவா? ஸோ 1 செகண்டுங்கிறது இதில் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இதை நோட் பண்ணிட்டோம். ரைட்? அதை எப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த சொல்யூஷன் பாருங்கள். ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட். ரைட்டு? இதெல்லாம் கிவன் டேட்டா. நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆல்ரெடி பார்த்தோம். ரைட்? மைனஸை வந்து ஃபார்முலா உள்ளே கொண்டு வராதிங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரைட்டா? இந்த ஏக்கு பதிலாக -0.1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ SUA இது 3 யூஸ் பண்ணி டீயை கண்டுபிடிக்கணும். டீ தான் நமக்கு தேவை. அவங்க டீ தான் கேட்டிருக்காங்க, எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட்டா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணலாம். பட் தேர்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணால் வியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணி தான் நம்ம டீயை கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணால் டைரெக்டாக நம்ம டீயை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாங்க, 1.5 = 2t ப்ளஸ் இது t². ரைட்டா? இதை அப்படியே சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்மில் வரும். ரைட்? நீங்கள் டிவைடட் பை இதெல்லாம் போட வேணாம், போட்டுறதுனாலும் போட்டுக்கோங்க. ரைட்டா? அப்படி போட்டால் நிறைய 400 300 அந்த ரேஞ்சில் வரும், அதாவது கோஎஃபிஷியன்ஸ். அதனால் வேணாம், இது இப்படியே இருக்கட்டும். ரைட்? இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதுக்கான சொல்யூஷன் இது b² - b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac/2a. ரைட்? சரி, t is equal to -b + 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² 4 b² - 4ac minus 0.05 into 4 into 1.5. Right? So 6 into 0.05 0.3 வருது. Right? Divided by 2a, 2 into 0.05 0.1. Right? இது சிம்பிளாக நியூமரிக்கல் கம்மியாக வருது இல்லையா, அதனால் அப்படியே இருக்கட்டும். 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3.7 divided by 0.1 வருது. சரி, இந்த √3.7 அப்படிங்கிறது எதுக்கு நியரராக இருக்குது அப்படின்னா 4க்கு நியரராக இருக்கா. 4ஓட ரூட் 2வா, அப்போ 2க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ 1.9 நம்ம கண்ணை மூடிட்டு போடலாம். ரைட்? இப்போ 1.9க்கு நீங்கள் ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் 1.9 அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ 1.9 into 1.9 எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சம் 3.61 அந்த ரேஞ்சில் வருது. அப்போ 1.9 கொஞ்சம் அதிகமாக 1.91 இல்லை 1.92 இருக்கலாம். ரைட்? ஸோ மேனுவலாக போடும்போது நம்ம இப்படி தான் போட்டாகணும். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ங்கிறதுனால வெர்ச்சுவல் கால்குலேட்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொடுத்துருந்தா நீங்கள் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண டக்குன்னு கால்குலேட்டரில் எல்லாமே போட்டுடலாம். பட் வெர்ச்சுவல் கால்குலேட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வரைக்குமே OMR யூஸ் பண்ணி மேனுவலாக தான் நம்ம எல்லாம் பண்ணோம். கால்குலேட்டர் நாட் அலோடு. அதனால் எல்லாமே மேனுவலாக போடுற மாதிரி அந்த நியூமெரிக்கல் காம்பேட்டபிலிட்டியாக தான் கேட்டிருக்காங்க. ரைட்? இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் மோஸ்ட்லி வெர்ச்சுவல் கால்குலேட்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது ஏற்கனவே கேட் எக்ஸாம் இந்த NPTEL எக்ஸாம்லாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். ரைட்டா?
ஸோ அந்த வெர்ச்சுவல் கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி ரெடி ஃபார் எனிதிங், ரைட்? ஓகே, சரி. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 ± 1.9 வருது டிவைடட் பை, ரைட்டு. இப்போது உங்களுக்கு 3.9 by 0.1 39 செகண்ட் அண்ட் இந்த ஆன்சர் 1 செகண்ட், ரைட்டு. இப்போ இந்த 1 செகண்டுங்கிறது கான்செப்சுவலாக கரெக்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு செகண்டில் 2 மீட்ரு போயிடுதுங்கும் போது அந்த 1.5 மீட்ரு ஏமாத்திரம் உடனே போயிடும், ரைட்டா? அதனால் இப்போ இந்த 1 செகண்டுங்கிறத இதில் கொடுத்துருந்தாங்க ஆப்ஷனில் அப்படின்னா இதுதான் கரெக்டு, இதை நீங்கள் போடலாம். பட் இதில் வந்து 39 செகண்ட், அதாவது 40 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நியரர் ஆன்சர் 39 செகண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து கான்செப்சுவலெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். வர்ற ஆன்சரில் 2 ஆன்சரில் ஒரு ஆன்சர் ஆப்ஷனில் இருக்குது, அந்த ஆப்ஷனை போட்டுருங்க. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 26வது கொஷின். ரேஷியோ ஆஃப் சர்க்குலர் பாடிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டு தட் அபவுட் ஒய் ஆக்சிஸ். அதாவது IXX by IYY எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக ஒரு சர்க்குலர் ஏரியா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ரைட்? இது ஒரு டயமீட்டர். இப்போ அலாங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டோம்னா IXX அது π/64 T⁴, ரைட்டு. அதே மாதிரி IYY போட்டாலும் இதே தான் வரும். ஏன்னா சிமெட்ரிக்கல் அபவுட் போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுக்குமே சிமெட்ரிக்காக இருக்கும்போது ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான் வரும், ரைட்டா? அப்போது IXX டிவைடட் பை IYY தான் கேட்குறாங்க அவங்க. ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ் டு டிவைடட் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய். அப்போது 1. ஓகே, 1 இஸ் த ரைட் ஆன்சர், ரைட்? இப்போ இதை தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கணும். போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட்? போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஒரே பிளேனில் இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக, அதாவது விச் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், ரைட்டா? ஸோ இந்த இசட் ஆக்சிஸை பொறுத்து நம்ம இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்தோம்னா இந்த ஏரியாவுக்கு, அதுக்கு பேர் தான் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அது வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் பை யூஸிங் பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம். ஓகே, இப்போ இதை பாருங்கள், இதுதான் பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம். அதாவது the moment of inertia of an area about axis perpendicular to the plane, perpendicular to the plane area is equal to sum of the moment of inertia about the principal axis along the plane plus the moment of inertia along the same plane about the perpendicular axis. Okay, so x and y perpendicular to each other, right? So IZ equal to IXX plus IYY, right? So போட்டிங்கன்னா உங்களுக்கு π/32 D⁴ வருது. This is nothing but polar moment of inertia J, right? இந்த J தான் நீங்கள் strength of materialsல torsion equation of torsionல யூஸ் பண்ணுவீங்க. T/J is equal to tau by r is equal to c theta by L அப்படின்னு, ஓகேவா? ஸோ இந்த போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா π/32 D⁴ தான் அங்கே யூஸ் பண்ணோம். ஓகே, இதே சர்க்குலர் செக்ஷன் வந்து பெண்டிங்க்கு சப்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ஈக்குவேஷனில், ரைட்டா? இந்த சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் வந்து பெண்டிங்க்கு சப்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே என்ன ஃபார்முலானா m/I ஈக்குவல் டு E/R ஈக்குவல் டு சிக்மா பி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஒய்ன்னு வரும், ரைட்டா? இந்த m/I அப்படிங்கிறதுல இந்த π/32 D⁴ யூஸ் பண்ணக்கூடாது, π/64 D⁴ தான் யூஸ் பண்ணணும், ரைட்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது, ரைட்? இது வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் 30வது கொஷின் பாருங்கள். ஃபார் மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் ஷுட் பி 45 டிகிரி, ரைட்டா? ப்ரொஜெக்டைலை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துட்டு இது எப்படி 45 டிகிரி வருதுங்கிறத பார்த்துக்கிங்கன்னா 45 டிகிரிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா?
ரேஞ்ச் வந்து 45 டிகிரி இருந்தால் தான், அதாவது 45 டிகிரி அந்த ஷூட்டிங், அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஃப்ளைட் ஆங்கிள். ஓகே, ஸோ இனிஷியல் அந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல் வந்து 45 டிகிரியாக இருந்தால் தான் ரேஞ்சு மேக்ஸிமமாக இருக்கும். 45 விட அதிகமாக போனாலும் ரேஞ்சு கம்மியாகிடும், 45 விட கம்மியானாலும் ரேஞ்சு கம்மியாகிடும். ஓகே ரைட்டு, ப்ரொஜெக்டைல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.